ஹாய் வீவர்ஸ், இன்றைக்கி எங்கள் வீட்டில் தலைப்பாக்கட்டு பிரியாணிங்க. அந்த பிரியாணி செய்ய ஃபஸ்ட்டு எல்லா கரம் மசாலா எல்லாம் ஒன்றா சேர்த்துருக்கேன். அதில் எக்ஸ்ட்ரா மிளகு சேர்த்துருக்கேன், கொஞ்சம் கசகசா சேர்த்துருக்கேன், சோம்பு, ஜீரகம், மற்றதெல்லாம் கரம் மசாலா ஐட்டம் தாங்க. இதை நல்லா ஒன்றுண்டாக கொஞ்சம் பொடி பண்ணி எடுத்துக்கிறோன்னு. இந்த பாருங்கள், ரொம்ப நைஸாக வேண்டாம். அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் 1, 3 பச்சை மிளகாய், ஒரு துண்டு இஞ்சி, ஒரு பெரிய துண்டை 3ஆக கட் பண்ணி போட்டிருக்கிறேன், கொஞ்சம் பூண்டு, கொத்தமல்லி, புதினாங்க. இதெல்லாம் நல்லா பேஸ்ட் மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்கிறணும். இப்போ பாருங்கள், நான் அரைச்சி எடுத்துருக்கிறேன். இப்போ ஒன்று பெரிய தக்காளி 1, சின்ன தக்காளி 1 போட்டு நல்லா அதுவும் பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கிறணும். ஃபஸ்ட்டு தேங்காய் எண்ணெய் தான் நான் அந்த பிரியாணி பண்ணுறேங்க. தேங்காய் எண்ணெயும் கொஞ்சம் நெய் ஊற்றுக்கலாம். இது ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு வாட்டி செஞ்சு பார்த்தீங்கனாலே இந்த மாதிரி நம்மளே மசாலா அரைச்சி செஞ்சுக்கலாம். கொஞ்சமாக நெய் விட்ருக்கேங்க. நான் 2 கப் அரிசி, 1/2 கிலோ அரிசிக்கு தான் நான் செய்கிறேன். இதில் ஒரு பெரிய வெங்காயம் நல்லா கட் பண்ணி அதையும் போட்டு நம்ம ஃபஸ்ட்டு இது நல்லா வறுத்து எடுத்துக்கிறணும் ப்ரௌன் கலராக. கொஞ்சமாக கல் உப்பு போட்டுக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. நம்ம தேங்காய் எண்ணெய் விட்ருக்கனால நல்லா பபிள்ஸ் மாதிரி வருது. நீங்கள் உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் வேணாம் அப்படின்னா நீங்கள் ஆர்டினரி எண்ணெயும் நெய்யும் சேர்த்துக்கோங்க. இந்த பாருங்கள், நல்லா ப்ரௌன் கலராக வந்துருச்சு. இதில் நம்ம இந்த வெங்காயம், கொத்தமல்லி, புதினாலாம் அரைச்சி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அந்த பேஸ்ட்டை ஃபஸ்ட்டு நம்ம சேர்த்துக்கலாம். எல்லாம் ஒன்றா சேர்க்கக்கூடாது, ஒவ்வொன்றா தான் சேர்க்கணும். அது எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது நெக்ஸ்ட்டு போடணுங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது நல்ல ஒரு கலர்ஃபுல்லாக நல்லா இருக்கும். நீங்கள் இதே மண் பாத்திரம் இருந்ததுன்னா அதில் கூட நீங்கள் வச்சு தம் போட்டு எடுக்கலாம். நான் குக்கர்லேயே தான் செய்வேன். நான் அதுலேயும் செய்வேன், சம்டைம் இதுலேயும் செய்வேன். இப்போ அந்த தக்காளி பேஸ்ட் மாதிரி அரைச்சிருந்தோம் பார்த்தீங்களா, அது இதில் சேர்த்துருக்கேன். எல்லாமே ஃபஸ்ட்டு ஒன்றா சேர்த்து எண்ணெய் பிரிஞ்சு வரத்துலேயும் நம்ம வெயிட் பண்ணணும். இப்போ பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இது நம்ம எல்லா கரம் மசாலாலாம் அரைச்சி வச்சுருந்தோம், அதை சேர்த்துருக்குறேன். இது பிரியாணி மசாலா, தலைப்பாக்கட்டு பிரியாணி மசாலா 2 ஸ்பூன் போடுறேன். கொஞ்சமாக மஞ்சத்தூள். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருலாங்க. இந்த பிரியாணி மசாலா நான் 2 போட்டிருக்கேன். ஆல்ரெடி பச்சை மிளகாய் 3 போட்டிருக்கோம். மிளகு போட்டிருக்கனால காரம் கரெக்டாக இருக்கும். ரொம்ப காரமாக இருந்தாலும் சாப்பிட முடியாது. இப்போ பாருங்கள், இதுவும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இதில் நான் 1/2 கிலோ லெக் பீஸ் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கிறது வாங்கிட்டு வந்தேன். அது இதில் நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி இல்லாமல். நீங்கள் எவ்வளோ எடுக்கிறீங்களோ, இப்போ 1 கிலோ சிக்கன் எடுத்திங்கன்னா எல்லாமே எக்ஸ்ட்ரா, வெங்காயம் எல்லாமே எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிறோம். நான் இப்போ அந்த 1/2 கிலோ 2 கப்பு 1/2 கிலோ அரிசிக்கு நான் செய்கிறேன். இப்போ இதில் 1 கப் தயிர் ஊற்றிக்கலாங்க. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா ஒரு எண்ணெய் பிரிஞ்சு வரத்துலேயே நம்ம வெயிட் பண்ணணும். இதுக்கு தண்ணியெல்லாம் நம்ம சேர்க்க தேவையில்லை. இதில் சிக்கனில் உள்ள தண்ணியை நல்லா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். இப்போ பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு சைடில் வந்துருச்சு. இப்போ ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இதை. இப்போ நான் 1க்கு 2, இப்போ 2 கப் அரிசி எடுத்துருக்கேன்னா 4 கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன். நான் எடுத்தது அந்த 1/2 கிலோ அரிசி 2 கப்பு மெஷன் பண்ணிட்டு 4 கப்பு தண்ணி. இப்போ பாருங்கள், நல்லா தண்ணி கொதி பபிள்ஸ் எல்லாம் வந்துருச்சு. நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் நம்ம உப்பு டேஸ்ட்டெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கிறோம். இப்போ எல்லாம் செக் பண்ணிவிட்டு ரைஸ் நல்லா ஊற வச்சு நல்லா கழுவி வச்சுருக்கிறத எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். இது நல்லா கலர்ஃபுல்லாக நல்லா இருக்கும். நம்ம சாப்பிட்றதுக்கும் கரெக்டாக இருக்கும். நம்ம ஏதோ ஒரு கிரேவி, சிக்கன் கிரேவி, ஆர்டினரியாக சிக்கன் ரைத்தாவோட கூட நம்ம சாப்பிட்டா கூட நல்லா தான் இருக்கும். இது நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம விசில் இல்லாமல் நம்ம சும்மா குக்கர் மூடியை போடணுங்க. இப்போ பாதி லெமன் புளிஞ்சு அதையும் இதில் போட்டிருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஒரு கொதி வந்துருச்சு. இப்போ ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா எல்லாம் சேர்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ பாருங்கள், நல்ல ஒரு கொதி வந்துருச்சுங்க. இதை மூடிட்டு 20 நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷமோ 10 நிமிஷம் நம்ம பொறுமையாக நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா நல்லா சூப்பராக உதிரியாக சாதம் ரெடி ஆயிரும். இப்போ பாருங்கள்,
எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள். டேஸ்ட்டும் நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும் உங்களுக்கு. எங்கள் வீட்டில் சூப்பரான ஒரு பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். உங்களுக்கே தெரியும் இந்த டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி. நம்ம ரெகுலராக பண்ணுறது டிஃப்ரெண்ட் டேஸ்ட் கிடைக்கும் உங்களுக்கு.